அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பேய பார்க்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல். அது எப்படி அப்படின்னா, ஒரு முறை எங்க வீட்டுக்கு பின்னால வந்துட்டு பள்ளிவாசல், அங்க இந்த சந்தனக்கூடு திருவிழா நடக்கும். அது சின்ன பிள்ளையில நாங்க செட்டு சேர்ந்து ஒரு 4-5 பேர் போய் அங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்போம். ஒரு முறை அப்படி பார்த்துட்டு அந்த ஊரணியில அந்த படித்துறையில உட்கார்ந்து படுத்துட்டேன். அப்ப நான் கண் விழிச்சு பார்க்கும்போது எப்படியும் ஒரு மணி 2 மணி இருக்கும். இப்ப என்னோட வந்த சிநேகித நண்பர்களை எல்லாம் யாரையும் காணோம். சரி, நம்ம நடந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். நடந்து வரும்போது வீட்டு கதவை தட்டுறேன், அம்மா திறக்கிறாங்க. அம்மா திறந்த உடனே அந்த டைம் தான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு அருகாமையில பின்னால ஒருத்தர் வந்துட்டு தூக்கு போட்டு இறந்துட்டார். கொஞ்சம் வயசு அவர் வந்துட்டு ஒரு இளைஞர், நமக்கு வயசு அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை. அப்படின்னா நமக்கு ஒரு 12, 13 வயசு, 14 வயசு. அப்போ வந்துட்டு எங்க அம்மா திடீர்னு நின்றா, வெளியிலேயே நின்றா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க. எங்க அப்பா ஒரு முருக பக்தர். எங்க அப்பாட்ட பிள்ளைக்கு திருநீர் கொடுங்க, ஏன்னா பின்னால வந்துட்டு இந்த ஆர்வம் வச்சுக்கிட்டே வர்றான், அவங்க பின்னாடி தூக்கு போட்டு இறந்தோட பேரு ஆரம்பிச்சேன், அதை விரட்டிக்கிட்டே வர்றான் அப்படின்ன உடனே எங்க அப்பா திருநீர் போட்டாங்க. அப்போ நான் பார்க்குறேன், பின்னாடியே அவரு இறந்துட்டாரு, அவர் எப்படி பின்னாடி நம்ம பின்னாடி விரட்டிட்டு வர முடியும் அப்படின்னோம்னா பேயா மாறி விரட்டிட்டு வர்றாங்க, அது ஆவி உன்னை விரட்டிட்டு வரும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஏன் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. சரி, அப்பல இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, அப்ப இந்த மாதிரி இறந்தவங்க எல்லாம் ஆவியா மாறிடுவாங்க, இந்த மாதிரி துர்சம்பவம், இந்த துர்மரணம் சொல்றாங்கல்ல, தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த ஆக்சிடென்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேயா மாறிடுவாங்களா அப்படின்னா அன்னைக்கு இருக்கவங்க அப்படித்தான் சொல்றாங்க. உடனே பேயை பார்க்கணுங்கிற எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமா இருக்கு. அதனால என்னென்னலாம் செய்யறேன் அப்படின்னா, ஒரு முறை இரவுல ரொம்ப பெரிய மிஸ்டேக் சொல்லிட முடியாது, ஒரு 10 மணி, ஒரு 11 மணிக்குல அன்னைக்கு வந்துட்டு ஊர்ல ஒருத்தர் இறந்து அந்த பிணத்தை இறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் போகட்டும்னு காத்துட்டு இருக்கேன். அதேபடி எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இரவுல அங்க போறேன். போய் சுடுகாட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பணம் இறைஞ்சிட்டு இருக்கு, பேய் எங்க இருக்கு, அப்ப சுடுகாட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அதே மாதிரி இப்ப எரிச்சுக்கு இருக்காங்களே, அவரு வந்துட்டு பேயா வர்றாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்கேன். என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியல. அந்த எலும்பு தான் சட சடன்னு முறுக்குது, கை காலு அந்த பணம் வந்துட்டு வளையுது, நெருங்குது, நொறுங்குது, அப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸா கலண்டு உள்ள விழுகுது. அப்ப அந்த உடம்புதான் நெளியுது, எரிய எரிய நரம்பு அந்த முறுக்க காணும். இப்படியே பல தருணங்கள்ல இந்த மாதிரி பேய் விரட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறது. போய் அதே மாதிரி நண்பருடைய ஒருத்தரோட வீட்டுல அவங்களுடைய தங்கச்சிக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் விரட்டார்ல பூசாரி அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி, சரி அங்கே போய் நிற்கிறேன். இப்போ அவரும்
அந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு போடாங்கலாம் அடிச்சு அப்புறம் அதை இன்னைக்கு விரட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேய் பிடிச்சவங்க சொல்றவங்கள்தாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு அவங்க தலையா விரிச்சுக்கிட்டு வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. நான் வந்துட்டு இன்னாரு இன்னாரு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப எனக்குள்ள கேள்வி, இப்ப விரட்டிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க அடிச்சு. ஆனா ஏன் கண்ணுக்கு ஒண்ணும் அங்கே தெரியல. இப்படி பேய் விரட்டுற இடம். அதே மாதிரி இன்னொருத்தர் வீட்லையும் நண்பர் வீட்லையும் இதே மாதிரி பல அனுபவங்கள். தொடர்ந்து பேய பேய ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்வத்துல எங்கேயோ போய் இந்த பேயை நான் தேடுறேன். கடைசியில என் கண்ணுல அது உண்மையிலே பார்க்கவே முடியல. இப்பல இருந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால அதுதான் இந்த ஞான பாதையில நம்ம முழுமையா தன்னை இணைச்சிருந்த நேரம். முதல்ல இப்படியே பேய்களை தேடி இப்படி தேடி அப்புறம் இறைவனை தேடி இறைவன ஆலயங்கள் வழிபாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத யாத்திரை போறது, இப்படிலாம் போய் அபிஷேகம் ஆராதனை இப்படிலாம் போறது. அதுக்கப்புறம் தான் ஞான பாதையில முழுமையா தன்னை இணைச்சுக்கிட்ட காலம் தான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால முழுமையா தவநிலைக்குள்ள தியாகம் தியானம் யோகம் இப்படி தவநிலைக்குள்ள உள்ள வந்த காலம். அப்பதான் நான் பேய முன்ன அப்பதான் எனக்கு அந்த வாய்ப்பு அப்பதான் கிடைச்சு. எப்ப கிடைச்சிச்சு, நான் பேயை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சப்போ எனக்கு அந்த பேய் கிடைக்கல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அந்த தவநிலைக்குள்ள நான் வரும்போது வெளியில தேடுறதை விட்டுட்டு உள்முகமா என்னைய நான் தேட ஆரம்பிச்சேன். இப்ப முதல்ல எனக்கு தரிசனம் கொடுத்தது எதுன்னா அந்த பேய் தான். அந்த பேயை ஊரெல்லாம் தேடினேன். இந்த பேய் வேற யாருமில்ல, நான் தான் அந்த பேய். நான்கிற அகங்காரம் எப்பெல்லாம் உயர்ந்து நினைச்சோம், எப்பெல்லாம் அது தன் வரம்ப மீறி அடுத்தவங்களை தவறாகும் தாழ்வாகும் எண்ணி நான்கிற அகங்காரத்தை எப்பெல்லாம் ஆட்டம் போட்டோம், அப்பெல்லாம் பேயா நம்ம தாண்டா இருந்தது. எப்பெல்லாம் அமைதியாகும் நிதானமாகும் பொறுமையாகும் ஒரு இறை வழிபாட்டிலையும் அதே மாதிரி ஒரு பொது காரியங்கள்ல பிறருக்கு ஜீவகாரணம் ஏற்பட ஒரு தொண்டு செய்யும் இறைவனையும் நமக்குள்ள பார்க்கணும். அப்ப பேய்ங்கிறதும் நமக்குள்ளதான் இருக்கு, இறைவனும் நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப பேயை கண்டி எனக்குள்ளே நானாக உணர்ந்து இறைவனும் எனக்குள்ள இருக்கிறது. அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்.